திருச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை வரவேற்று பேசிய அமைச்சர் கே.என். நேரு, திமுக வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றியும் மிக முக்கியம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், எங்களுக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டது என்னவென்று சொன்னால், திமுக மட்டுமல்ல, திமுகவினுடைய தோழமை கட்சியினுடைய வெற்றிதான் முக்கியம், அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்காத திமுக வாக்குக்காக போலி கூப்பன் வழங்குவதாக தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்லஅள்ளி, நாயக்கன்பட்டி கொட்டாய் பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவருக்கு பாமக கூட்டணி கட்சியினர் கிரெயின் மூலம் ராட்சத ரோஜா மாலை அணிவித்து வரவேற்றனர். ஈரோடு மாவட்டம் ஆனைக்கல் பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி குறித்து தாம் 1972ஆம் ஆண்டில் இருந்து பேச ஆரம்பித்தால் அவர் வீதியில் நடமாட முடியாது என்று கூறினார். அவரை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் 79 ஆரம்பித்தால் அவர் தாங்க மாட்டார். அவர் எப்படி என்னிடத்திலே வந்தார், எந்த வகையில் நின்றார், எங்கெங்கே என்ன செய்தார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. சீமானுக்கு வாக்களிப்பது நோட்டாவுக்கு வாக்களிப்பது போன்றது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடியை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சந்தர்ப்பவாத அரசியல் கட்சியான அமமுகவை நிராகரிக்க வேண்டும் என்றார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு உலகமே பகைதான் என்றும் 180 தொகுதிகளில் தவேக வேட்பாளர்களுக்கு அடையாளமே கிடையாது என்றும் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி அந்த வேட்பாளருக்கு போடுவது என்பது நோட்டாக்கு போடுற மாதிரி தான். நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார்கள், அது வீணான ஓட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் வாக்கு சேகரித்த அமைச்சர் நாசருக்கு திமுக நிர்வாகிகள் ஆளுயர வேல் வழங்கி உற்சாக வரவேற்பளித்தனர். பாதிரிவேடு பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் ஆவடி நாசர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மேளதாளங்கள் முழங்க வேல் வழங்கியும் மலர் தூவியும் வரவேற்பளித்தனர். இரட்டை இலை சின்னத்தில் டப் என அழுத்தினால் பட்டென எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலகலப்பாக பேசி வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதிக்குட்பட்ட வடக்கு இலந்தைக்குளம், கம்மாப்பட்டி பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாக கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு 11 அடி உயரத்தில் 350 கிலோ கொண்ட பூமாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஒரத்தநாடு தொகுதி நெடுவாக்கோட்டை பகுதியில் நாட்டிய குதிரை ஆட கிராமிய இசைக்கருவியான கொம்பு ஊதி வரவேற்று சுமார் 11 அடி உயரத்தில் 350 கிலோ கொண்ட பூமாலையை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜெயலலிதாவின் விசுவாசி என கூறி பதவி சுகத்தை அனுபவித்த ஓ. பன்னீர்செல்வம் நம்புவர்களின் காலை வாரி விடுபவர் என்று தமாமுக தலைவர் ஜான் பாண்டியன் விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்காக வாக்கு சேகரித்த அவர் திமுக கூட்டணி கட்சிகளை சாடினார். சொல்ல வேண்டியதில்லை, புறப்பார்வை பார்த்து தலை நிமிராமலே மக்களை கால வாருகின்றவர்தான் அவர் என்பதை எண்ணி பாருங்கள். தற்போதுள்ள 543 உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலேயே 33% இடஒதுக்கீட்டை மகளிருக்கு அமல்படுத்தினால் முழு மனதோடு வரவேற்போம் என்று நமாஸ்கனி எம்பி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி மசோதாவை ஆதரிக்கத்தான் செய்வார் என விமர்சித்துள்ளார். அவர் எடப்பாடி தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தானே இருக்கிறார். அவர் தெரிவித்தானே ஆகணும். பாரதிய ஜனதாவுக்கே தெரியும் இது இந்த மசோதா வெற்றி பெறாது என்பது. 33 விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றி 3 ஆண்டுகள் ஆன பின்னும் பிரதமர் மோடி அமல்படுத்தாதது ஏன் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதி சிபிஎம் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தவர், நிர்மலா சீதாராமன் சொல்வது போல் தமிழ்நாடு எதையும் இழக்காது என்றும் கூறியுள்ளார். இடஒதுக்கீடு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. இவங்க நிறைவேற்றணும்னா நிறைவேற்றிக்கலாம். மோடி இதுவரைக்கும் என் காலம் தாழ்த்தாரு. அவர் மேல நான் அக்யூஸ் பண்றேன்.
பழனியில் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனுக்கு எம்ஜிஆர் வேடமிட்ட அதிமுகவினர் வித்தியாசமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வீடுகள் முன்பாக அதிமுக சின்னமான இரட்டை இலை கோலங்கள் வரையப்பட்டன. மேலும் எம்ஜிஆர் வேடமணிந்த அதிமுக நிர்வாகியுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரி பரப்புரையில் ஈடுபட்டனர். தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்பட்டது வெறும் தொடக்கம்தான் என்றும் இனிதான் எல்லாம் ஆரம்பம் எனவும் நடிகர் சரத்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் விஜயதரணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது என்று தேமுதிக பொதுச் செயலாளரே கூறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரை வச்சுக்கிட்டு கமலஹாசனை வச்சுக்கிட்டு என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாங்க? பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, வன்முறை பண்ணியிருக்காங்க, கஞ்சா அதிகமாக விற்பனை ஆகுது. இதை தவிர வேறு என்ன பண்ணிட்டாங்க? மகாத்மா காந்தி எல்லாவற்றையும் விட்டு மக்களுக்காக போராடியதற்கு ஒரு வரலாறு உண்டு என கூறியுள்ள நடிகர் பிரகாஷ்ராஜ், மக்கள் பணியில் விஜய்க்கு என்ன வரலாறு இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், திராவிட மாடல் பெருமை சேர்த்துள்ளதாகவும் ஆனால் அடிமை மாடலும் சினிமா மாடலும் எதற்கு என கேள்வி எழுப்பியுள்ளார். வரணும் வர வேண்டாம் நான் சொல்லல. நான் இப்ப பேசுறது ஏதோ அவர் மேல வெறுப்போ அவர் மேல பகையோ இல்லை. நான் மக்களுக்காக மக்கள் ஒருத்தரும் சில கேள்விகள் மட்டும் நான் கேட்கிறேன். தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவை ஆதரித்து நடிகர் சவுந்தரராஜா பரப்புரை மேற்கொண்டார். கம்பம் நகர் மற்றும் உத்தமபாளையம், கோம்பை, பண்ணைபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் தாவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தாவேக தலைவர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் என உணருவார் என்று பழக்கருப்பையா தெரிவித்துள்ளார். மதுரை வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பழக்கருப்பையா அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். நான் அவரிடம் சொன்னேன், அதிமுகவோடு சேருங்க, திமுகவை வீழ்த்துவதுதான் முக்கிய குறிக்கோள். பிறகு அதிமுகவுக்கு எதிர்க்கட்சியாக மாறி ஆட்சியை பிடிப்பதற்கு முயலுங்கள். உங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவமும் ஏற்படும். அதுதான் சரியாக இருக்கும். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி அதிமுக வேட்பாளர் விஜயகுமார் வாகனங்களில் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மணப்பாறை நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்கு கேட்ட அவர், வெற்றி பெற்றால் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி அளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் க கருணாநிதிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். கயத்தாறு, கழுகுமலை மற்றும் கோவில்பட்டி பகுதியில் பேசிய அவர், இந்த தேர்தல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தல் அல்ல, தமிழ்நாடு இதுவரை பெற்றுள்ள வளர்ச்சி, முன்னேற்றம், அமைதி ஆகியவற்றை பாதுகாப்பதா இல்லையா என்பதுதான் இந்த தேர்தலில் மையம் என கூறினார். திண்டுக்கல் காந்தி மார்க்கெட் பகுதியில் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மார்க்கெட் வளாகத்தில் அம்மா உணவகம் திறக்கப்படும் என்றும் காய்கறிகளை பதப்படுத்த குளிர்சாதன கிடங்கு அமைத்து தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரித்த போது இலவசம் வேண்டாம் என கூறிய பின்னால் சலசலப்பு ஏற்பட்டது. ராஜபாளையத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் இலவசம் வேண்டாம் என்றும் வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கேட்டார். இதனால் கூட்டத்தில் சில நிமிடங்கள் சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை ஆலந்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் ஐயப்பன்தாங்கல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஐயப்பன்தாங்கல் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியவர் அப்பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகளை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு கலந்துரையாடினார். தருமபுரி மாவட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, நிர்பந்தத்தின் பேரில் ஒட்ட வைக்கப்பட்டுள்ள திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு அதிகரித்து விட்டதாக விமர்சித்தார். பொறுத்து பார்த்துட்டு பிரேமலதா அக்காவும் பேசணுமேனு சேலத்துல எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், போதை பொருட்கள் அதிகமாக தெருவில் ஓடுது, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர்னு அடுத்து சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள அவங்க நிறுத்திட்டாங்க.
பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குளங்காலத்தம், அணைப்பாடி, அயனாபுரம், கொடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அவர் பரப்புரை மேற்கொண்டார். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் வீடு இல்லாத குடும்பத்தினர் 10 லட்சம் பேருக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டித்தரப்படும் என கூறி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை கொண்டு வந்த நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி அமைக்கும் நேரத்தில் அதை 10 லட்சம் வீடுகள் வழங்கி இருக்கிறார். குடிசை வீடுகள் அத்தனையும் மாற்றி காண்பிப்பதுதான். மதுரை திருமங்கலம் தொகுதி அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கொட்டாணிப்பட்டி, கவசக்கோட்டை, மங்கம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய ஆர்பி உதயகுமார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று கூறினார். நாகை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பாஜக வேட்பாளர் தான் என அத்தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திருமருகல் ஒன்றிய பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அதிமுக தற்போது அமித்ஷாவிடம் அடகு வைக்கப்பட்டு அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது என்றார். மதுரை மத்திய தொகுதி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் நடிகர் சுந்தர் சி திருவள்ளுவர் நகர் பகுதியில் வீதி வீதியாக சென்று மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரேமலதா திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர் அதிமுகவிற்காகவே பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். அந்நியார் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு வெளியில திமுக கூட்டணினாலும் உள்ள அதிமுக கூட்டணிக்காக தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் நம்புறேன். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா ஐயூர் பகுதியில் வாக்கு சேகரித்த பொழுது திமுக கூட்டணியினரை கொத்தடிமை என குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்த கருத்தால் ஆத்திரமடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை அங்கிருந்து விரட்டியதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் ஆரணி உழவர் சந்தையில் காய்கறிகளை கொண்டு இந்திய வரைபடம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வரும் தேர்தலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேளாண்மைத்துறை சார்பில் ஆரணி உழவர் சந்தையில் வெங்காயம், வெண்டைக்காய், கேரட் உள்ளிட்ட காய்கறிகளை கொண்டு இந்திய வரைபடம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஆர்வி ரஞ்சித்குமார் கோனேரிக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது கட்சியின் தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். மயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவில்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு தெருக்களில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்திற்கு வந்த அவருக்கு நிர்வாகிகள் சாக்லேட் மாலை மற்றும் பொரி உருண்டை மாலை போன்ற இனிப்பு மாலைகளை அணிவித்து நூதன முறையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் சித்தாலமங்கலம், புழுதிவாக்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மதுராந்தகத்திற்கு அரசு கலைக்கல்லூரி, தொழில்நுட்ப பூங்கா மற்றும் அச்சரப்பாக்கத்தை தனி தாலுகாவாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் திவ்யாவிற்காக வீடு வீடாக பணம் விநியோகம் செய்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேட்டு திருக்காம்புலியூர் பகுதியில் அதே ஊரைச் சேர்ந்த அதிமுகவினர் கதிர்வேல், யுவராஜ் ஆகியோர் வாக்காளர்களுக்கு தலா 1000 ரூபாய் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த இருவரையும் பிடித்து விசாரித்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவர்களிடம் பல லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்ததாக தெரிகிறது. பழனி தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து நகரின் முக்கிய வீதிகளில் அமைச்சர் சக்கரபாணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 7வது வார்டில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுமார் 100 கிலோ பூக்களை தூவி தொண்டர்கள் அமைச்சரை பூ மழையில் நனைத்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆலங்குடி, கம்மங்குடி, வடகுடி, அச்சுதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வீட்டிற்கு ஒரு ஃப்ரிட்ஜ், குடும்ப தலைவிக்கு மாதம் 2000 ரூபாய் என அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு கேட்டார்.
செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து வாக்கு சேகரித்த கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள் கடந்த 10 ஆண்டுகளாக திமுக எம்எல்ஏ எதையும் செய்யாததால் தான் தற்போது புதிய வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் என விமர்சித்தார். போதை மற்றும் குற்றச்சம்பவங்கள் இல்லாத நிம்மதியான வாழ்வடைய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் மக்களிடம் கேட்டுக் கொண்டார். பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 732 வாக்குச்சாவடி மையங்களிலும் 100% கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர்களின் வருகை மற்றும் வாக்குப்பதிவு நடைமுறைகளை ரகசியத்தன்மை மாறாமல் ஒளிப்பதிவு செய்யவும் அவற்றை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நேரலையாக கண்காணிக்கவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்பணிகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான மிருணாளினி நேரில் ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாவேக்க வேட்பாளர் சபரி ஐங்கரன் மற்றும் அக்கட்சியின் தலைவர் விஜயின் படங்கள் அச்சிடப்பட்ட மதுபாட்டில்கள் விநியோகிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விசில் சின்னத்துடன் பரப்பப்படும் இந்த வீடியோக்கள் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என தெரிவித்த தாவேக்க நிர்வாகிகள் இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளித்தனர். இந்த விவகாரத்தில் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாவேக்கவினர் பெரியகுளம் சார் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரனை ஆதரித்து கட்சியின் மாநில துணைத் தலைவர் ராமசுகுந்தன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜி.கே. மணி செய்த சேவைகளுக்காக மக்கள் அவரது மகனுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே உள்ள சிக்கல்களுக்கு அவர்களது குடும்பத்தினரே காரணம் என்றும் கூறினார். பழனி திண்டுக்கல் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் உள்ளிட்ட 7 தொகுதிகளைச் சேர்ந்த பணியாளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்த நிலையில் வாக்காளர்கள் அதிகம் உள்ள ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு மட்டும் 2 வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆவடி தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜசிம்மன் மகேந்திராவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் திருநின்றவூரில் வாக்கு சேகரித்தார். மத்திய அரசின் நிதியை பெற்று ஆவடி டைடல் பார்க் உலக தரத்தில் விரிவுபடுத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். டிஃபென்ஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸுக்கு தலைநகராக பட்டாபிராம் உருவெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி பணி மகேந்திரன் அவர்கள் செய்வார். மாநிலத்தின் நலனை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சராக வேண்டுமென மட்டுமே எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட போது மாநில உரிமையில் சமரசமில்லாமல் திமுக கூட்டணி செயல்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தான் முதலமைச்சர் ஆனால் போதும் என்கிற முறையில் செயல்படக்கூடிய அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதுதான் நான் உங்கள் மத்தியிலே எழுப்ப விரும்பக்கூடிய கேள்வி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனியை ஆதரித்து அவரது மகள் திவ்யா கொல்லச்சேரி ஊராட்சியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோருடன் இணைந்து தெரு தெருவாக ஒரு வீடு கூட விடாமல் அவர் நடைப்பயணமாக பரப்புரை மேற்கொண்டு இளைஞர்கள் மற்றும் தாய்மார்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். புதுக்கோட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் முத்துராஜா மீன் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்து வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து தொகுதிக்கு உட்பட்ட வீதிகளில் சைக்கிள் ஓட்டிச் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் நூதன பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்ததை கொண்டாடும் வகையில் திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவவேலு முன்னதாக தான் ஏற்றிய கருப்பு கொடியை இறக்கி வைத்து பட்டாசு வெடித்து கொண்டாடினார். இதேபோல் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வாக்குச்சாவடியை மாற்றி அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு அறிவித்துள்ளனர். விருவீடு ஊராட்சிக்குட்பட்ட கம்பூதி நாயக்கன்பட்டி பள்ளியில் வாக்களிப்பது வழக்கம். இந்த தேர்தலுக்கு வாக்குச்சாவடி மையத்தை கீழ சின்னம்பட்டிக்கு மாற்றியதால் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என முதுகுளத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். கள்ள நிலவரம் 40,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிப்போம். போன தவணை 20,000 ஓட்டுக்கு மேலே ஜெயித்தோம். இப்போ 40,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிப்போம். நான் போட்டி எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த எதிர்கட்சி வேட்பாளர்கள்லாம் ஒன்று களத்திலே காணோம். குடிநீர் தேவை தான். முதல்ல 75 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்து குடிநீர் நீரே வரல. எப்படியோ ஓட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம பெர்மனண்டாக குடிநீர் கொடுக்குறோம். நம்முடைய தளபதி அவரிடத்துல சொல்லி 2,819 கோடி ரூபாய் 70 லட்சத்துக்கு ஒரு பெரிய ஸ்கீம் போட்டு குடிநீர் கொண்டு வரோம். எங்கேருந்து கரூர்லேருந்து நஞ்சப்பூர்லேருந்து
இடம் தனிப்பட்ட இடம் வாங்கி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ராம்நாடு ஸ்ட்ரீட் போட்டு நம்ம தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம். இப்போ எல்லாம் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. முதலுத்தூர் தொகுதியில் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. முதலுத்தூர் ஏரியாவில் பாயுது. நீ அடுத்து காயல் சாயல்குடி, அடுத்து கடலாடி, முதல்ல இந்த சிக்கல் இந்த பகுதியெல்லாம் பாயும். எலெக்ஷன் மேலே குடிநீர் பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. மற்றபடி சாலை வசதி எல்லாமே போட்டிருக்கோம். 1250 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்காரு இந்த ஒரு தொகுதியில். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. காலை எக்ஸ்பிரஸ் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மயிலாடுதுறை காவல் நிலையம் முன்பு போதை இடையர் மின்மாற்றி மீது ஏறி ரகளை செய்ததால் அவர் கேட்டபடி சிகரெட் கொடுத்து போலீசார் கீழ் இறக்கினர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மீது கொலை வழக்கு. இந்நிலையில் செம்பரார்கோவில் அருகே அவர் சென்ற ஆட்டோ விபத்துக்குள்ளானதை அடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர் அங்கிருந்து தப்பி இழப்பீடு கோரி காவல் நிலையம் முன்பு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். படவூர் பகுதியில் அரசியல் கட்சி பிரமுகரின் உறவினர் இல்லம் மற்றும் நெல்லை டவுனில் உள்ள பிரபல மசாலா நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 25 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 1,78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. புதுச்சேரியை அடுத்த ஆரோவில்லில் உள்ள மரோமா கலை மையத்தின் 50ஆம் ஆண்டையொட்டி கலைப்பொருட்களின் கண்காட்சி தொடங்கியுள்ளது. டீத்தூள், காகித ஆடை, மெழுகு மற்றும் செராமிக் கலைப்பொருட்கள், ஓவியங்கள், புகைப்படங்கள் என பார்வைக்கு விருந்து படைக்கும் கண்காட்சி ஜூலை 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 8,000 1 lakh மேல வரைக்கும் இந்த ஓவியங்கள்ல இடம்பெற்றிருக்கு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் ரயில் நிலையத்தில் கரடி சுற்றித் திரிந்ததால் பயணிகளும் ஊழியர்களும் அச்சமடைந்தனர். குன்னூரை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி கரடி நடமாட்டம் இருந்து வரும் நிலையில் திடீரென ரயில் நிலைய நடைமேடை மீது கரடி நடமாடியது. அங்கிருந்தவர்கள் சத்தம் எழுப்பியதை அடுத்து வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் மேதா தட்சிணாமூர்த்தி கோயிலின் 196வது ஆண்டு விழாவையொட்டி பிள்ளைக்கறி அமுது படையல் வழிபாடு நடைபெற்றது. குழந்தை பாக்கியமில்லாத பெண்கள் மடிப்பெச்சையாக படையல் உணவை பெற்று உண்டனர். விழாவில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் காரோடு அருகே வைக்கோல் ஏற்றி வந்த டெம்போ மின்கம்பியில் உரசியதால் தீக்கிரையானது. நெல்லையைச் சேர்ந்த ஜெபராஜ் டெம்போவில் வைக்கோல் ஏற்றி விற்பனை செய்து வந்துள்ளார். அருமனையை அடுத்த காரோடு அருகே சென்றபோது மின்கம்பி உரசி தீப்பற்றியுள்ளது. தகவல் அறிந்து 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். கேண்டிடேட் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் பவானி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KC கருப்பணன் கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ பவானி சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் போட்டியிடுறீங்க, முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க. இங்கே அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு தற்போது எப்படி? இது அதிமுகவோட கோட்டை. பவானி தொகுதியை பொறுத்தவரை 2 அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. அல்லது அதிமுக கோட்டையாக இருக்கிறதுனால மீண்டும் அதிமுக ஜெயிக்கும். எல்லாம் அடித்தளத்திலிருந்து வந்தவங்க. எடப்பாடியாரும் அம்மாவும் நம்ம புரட்சியாளர் எல்லாருமே அடித்தளத்திலிருந்து வந்தவங்க. நாட்டு மக்களுடைய கஷ்ட அவசரம் தெரிஞ்சவங்க. இவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு படம் நடித்து 500 கோடி ரூபா வாங்குறாரு. 500 கோடி வாங்குற மனுஷன் கரூரில் ஒரு 5 லட்ச ரூபாய் என்ன தண்ணி வாங்கி கொடுத்துருந்தா ஒருத்தர் கூட இறந்துருக்க மாட்டாங்க. அது என்ன எடப்பாடியார் சொன்னாரோ அதை தேர்தலுக்கு திரும்ப சொல்லியிருக்காங்க. அவர் என்ன கரும்புக்கு நெல்லுக்கு ஆதரவு கொடுத்து அதுதான், என்ன பணம் கொடுக்குன்னு சொன்னாரோ அதுதான், அதை தான் அப்படி திரும்ப சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க அங்கே தானே கொள்ளையடிச்சுட்டே வந்தாங்க. அதனால் அவங்க இருந்தால் நல்லா பிஜேபி நல்லா இருக்குது. நாங்கள் கூட்டடிச்சா தான் தோல்வி சந்திக்குமா? பார்க்கலாம் யார் தோல்வி சந்திக்கிறான், யார் ஜெயிக்கிறான்றதை பார்க்கலாம், பின்னாடி பார்ப்போம்.